மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரிப்பு வாரதே இல்லை. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன வாரல்ல? சிரிப்பு வாரதே இல்லை. மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி, சிரிக்க மாட்டாங்க. இப்போ மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரிப்பு வாரலண்டா அதாபுடைய மலக்குகளுக்கு சிரிப்பு வருமா? ஒரு நாளும் சிரிப்பு வராது. அதாபுடைய மலக்குகள் சிரிக்கிறது இல்லை, ரஹ்மத்துடைய மலக்குகளை பார்ப்பாங்க. இது சகோதரர்களே முஃமினுடைய சக்கராத்தில் 4வது வந்து சொல்றதுதான் என்ன? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. அவங்க வந்து நான் சொல்றது பயப்படாத, சஞ்சலப்படாத. இது 4வது வகையான கிருபை. 5வது வகையான இன்பம் என்ன தெரியுமா? லேசா உயிரெடுக்கப்படும். லேசா உயிரெடுக்கப்படும். எவ்வளோ லேசா சொல்லுவாங்க, எங்கட எண்ணெயில முடி உழுந்து அப்படி எடுக்கிறது. எண்ணெயில் ஒரு முடி உழுந்துட்டு, அல்லது ரொட்டி சுடுறதுக்கு மாவை கரைச்சிருக்கீங்க, தோசை சுட ஒரு முடி விழுந்துட்டு என்ன செய்வீங்க? லேசா எடுப்பீங்க. அதே போலதான் லேசா உயிர் எடுப்பாங்க. 5 விரலையும் போட்டு எடுக்கிற இல்லையோ முடிய. இது 5வது இன்பம். 6வது இன்பம். 6வது இன்பம் சகோதரர்களே, சுவர்க்கத்துடைய தட்டில் ரூஹ தூக்கி வைக்கப்படும். எதில் வைக்கப்படும்? சுவர்க்கத்துடைய தட்டு கொண்டு வந்திருப்பாங்க, ரூஹ எடுத்து அதில் வைக்கிறது. சுவர்க்கத்துடைய தட்டில் வச்சு உங்களோட உடம்புல இருந்து வாயால ரூஹ் வெளியே வரும். அப்படியே ரூஹ தூக்கி தட்டில் வச்சிருவாங்க. சுவர்க்க தட்டில் அந்த தட்டில் வச்சு தான் ரூஹ் எடுத்துட்டு போற, சும்மா எடுத்துட்டு போறல ரூஹ. இப்ப நீங்க ரூஹன்னா என்னன்னு கேட்கலாம். காஃபிர்கள் கேட்டாங்க, யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹண்டா என்ன? அல்லாஹ் விளங்கப்படுத்தினான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது ரப்புடைய கட்டளை தான், அவ்வளவுதான். ரூஹ் என்பது யார கட்டளை? ரூஹ் இறைச்சோ மீனோ அல்ல. ரூஹ் என்கிறது என்னோட பொடியில் இருக்க ரூஹ். எங்க உடம்புல ரூஹ் இருக்கா இல்லையா? ரூஹ் இருக்க போய் தான் கண் பார்க்குது, வாய் பேசுது. ரூஹ வெளியே எடுத்து விட்டா கட்டையாயிடும். அப்ப ரூஹ் எடுத்து என்ன செய்வாங்க? சொர்க்க தட்டில் வச்சுதான் எடுத்துட்டு போவாங்க. இது 6வது. 7வது, சுவர்க்கத்திலிருந்து கஃன் கொண்டு வருவாங்க ரூஹ சுத்துறதுக்கு. ரூஹ சுத்துறதுக்கு சுவர்க்கத்திலிருந்து கஃன் கொண்டு வருவாங்க. அந்த கஃன்ல ரூஹ சுத்துவாங்க. 7வது. 8வது, ரூஹ் உடம்பிலிருந்து வெளியாகும் பொழுது எங்களை சுத்தி ரஹ்மத்துடைய மலக்குகள் வந்துருவாங்க. எங்களை சுத்தி யார் வந்துருவாங்க? ரஹ்மத்துடைய மலக்குகள் சுத்தி நிற்பாங்க. அல்லாஹ் சூரத்துல் வாக்கியால சொல்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனைதில் தன்துரூன் وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْكُمْ وَلَكِنْ لَا تُبْصِرُونَ. ரூஹ் வெளியிறங்கும் பொழுது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு விளங்காது. சுத்தி அப்படியே மலக்குகள் இருப்பாங்க. எங்களுக்கு விளங்கும் மனைவி பிள்ளை அழுகிறது மட்டும்தான் விளங்கும். சுத்தி அப்படியே ரஹ்மத்துடைய மலக்குகள் சுத்தி நிற்பாங்க. வாங்க வெளியே போ போ வாங்க. சகோதரர்களே, ஒரு மூமினாக வாழ்ற இதுக்குத்தான் மூமினா வாழ்றது. இது 8வது. 9வது, ரூஹ் வெளியானதோட இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எங்கட கண்ணுக்கு விளங்காட்டி மலக்குகள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? இந்த இடத்துல மலக்குகள் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த மலக்குகள் எல்லாம் துவா செய்யறாங்க. அந்த ரூஹ் போ, அல்ஹம்துலில்லாஹ் போ, நல்ல ரூஹ் நீ போ. ஒவ்வொரு பள்ளியிலையும் மலக்குகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலையும் மலக்குகள் இருக்கு. எல்லா மலக்கும் துவா கேட்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தானே. ஏனென்றா எங்களுக்கு எப்ப மலக்க கண்ணுக்கு விளங்கும் என்றா சக்கராத்லாம் விளங்கும். எப்ப விளங்கும்? ஹஸரத் இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத் அடைஞ்சிட்டாங்க. சக்கராத் அவங்களோட கை இப்படி போகுது மேலே மேலே.
சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன இம்ரான்? சொன்னாங்க, நான் மௌத்தான சொல்லுங்க, மௌத்தாகாட்டி சொல்லிடாதீங்க. என் சக்கராத்தில் மலக்குகள் வந்து முசாஃபா செஞ்சாங்க என்னோட. இப்போ நாங்கள் பேசுகிறோம், மறைவா நம்பி வச்சிருக்கிறோம். அதனால தான் சொல்லுவாங்க, நல்ல கூட்டாளி மாற பக்கத்தில் வச்சுக்கொள்ளோம், நல்ல நண்பர்களோட வாழ்ந்து கொள்ளோம். ஏன்? சக்கராத்தில் மலக்க பார்க்கறது. இதெல்லாம் மறைவான விடயங்கள், குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது மட்டும்தான். இது 9வது. 10வது இன்பம். இப்ப ரூஹு வாயிலிருந்து வெளியான எங்க போகுது? ரூஹ் வானத்துக்கு தான் போகுது. தெளிவா ஹதீஸ்ல இருக்கு, வானத்துக்கு தான் ரூஹ் போகுது. இப்ப வானத்துக்கு அவ்வளோ அவசரமா பெய்த்திரும். அது அல்லாஹ்வோட கண்ட்ரோல். அது காத்த போல. ஜின் என்ற ஒரு படைப்பு இருக்கு. ஜின்னுடைய பிரயாணத்துடைய அவசரம் எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ வேகமா ஜின் பறந்துடும். எங்களுக்கு 4 தரம் கையை உசுப்பினோம்டா எங்களுக்கு கை வலிச்சிடும். இந்த பறவையை பாருங்க, எத்தனை கிலோமீட்டர் பறக்குது. சில நேரம் ஸ்ரீலங்காவுக்கு ஆஸ்திரேலியாவோட பறவை வந்திருக்கும். அப்ப எவ்வளோ அல்லாஹ் கொடுத்து சக்தி. சொல்லுவாங்க, பருந்து இருக்குதே, பருந்து 30 வருஷத்தோட பருந்துற சொண்டு இறகுகள்லாம் பெருசா வளர்ந்துடும். இந்த பருந்து இன்னும் ஒரு 40 வருஷம் வாழணுமா இருந்தா என்ன செய்யணுமா? அந்த சொண்டை கொண்டு போய் மலையில அப்படியே உடைக்குமா. சொண்டை உடைச்சி இறகெல்லாம் கீழே விழுந்து புதுசி முளைக்கும். புதுசி முளைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 300 நாள் தியாகம் செய்யுமா. அந்த 300 நாள் தியாகம் செய்தா அதற்கு பிறகு பருந்து இன்னும் ஒரு 40 வருஷம் வாழும். ஒரு தியாகத்துக்கு பிறகுதான் மற்றது நடக்கும். எங்கட ரூஹ் இருக்குதே, வாயிலிருந்து வெளியிறங்கினா இந்த ரூஹ் எவ்வளோ வேகமாக வானத்தை நோக்கி போகலுமோ போயிடும். உஹதுடைய யுத்தம் நடக்குது. அப்துல்லா பின் ஹராம் ரலியல்லாஹு உடைய பொடி கீழே இருக்குது. மகன் அழுகிறார். ஜாபிர் சொன்னாங்க, வாப்பா, உங்களோட வாப்பாட உயிர் இப்ப வானத்துக்கு போயிடுச்சு. அல்லாஹ் உங்களோட வாப்பாவோட பேசினான். அல்லாஹ் சொன்னான், தமன்னையா அபதி, என்ற அடிமே உனக்கு என்ன விருப்பமோ கேட்டார். உன்னோட வாப்பா சொன்னார், யா அல்லாஹ், என்னை திருப்பி உலகத்துக்கு அனுப்பு, திரும்ப போய் உயிரை கொடுத்துட்டு வார். அல்லாஹ் சொன்னான், நான் இப்ப வந்த யாரையும் அனுப்பியது இல்லையே அப்படின்ட்டு அல்லாஹ் உங்களோட வாப்பாட உயிரை எங்க வச்சிருக்கிறான்? சொர்க்கத்துல போட்டுட்டான் அப்படின்றான். அப்ப எங்கட உயிர் எங்க போகுது? வானத்தை நோக்கி போகுது. வானம் 7 வானத்திலையும் உயிர் போகும் மேல மேல. ஒவ்வொரு வானத்தில் இருக்கிற மலக்கும் துவா செய்யறாராம், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், போங்க போங்க மேல போங்க, நல்ல உயிர். இது 10வது இன்பம் சக்கராத்துல. 11வது இன்பம் சகோதரர்களே, முஃமினுடைய ரூஹ் வெளியாகும் பொழுது கஸ்தூரி வாட வரும். என்ன வாட வரும்? கஸ்தூரி வாடையோட தான் ரூஹ் வெளியாகும். ரீஹுல் மிஸ்க், அவ்வளோ மனமான வாடையோட உயிர் வெளியே வரும். இது 11வது இன்பம். இது 12வது இன்பம். சுத்தி இருக்காங்களே மலக்குகள் எல்லாம் கூப்பிடுவாங்க, நல்ல பெயர் சொல்லி கூப்பிடுவாங்களா. நல்லவரே, யா அய்யத்துவன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, உதாரணமா அமைதியான ஆத்மாவே. நியமிக்க சகோதரர்களே, வாழ்ற காலத்தில் சொல்லுவாங்க, கொஞ்சம் பொடியை கவனிச்சு கொள்ளுங்க. சொல்றேன் இல்லையா, மெசேஜ் பண்ணுவாங்க, பொடியை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. நாங்க மாத்தி ஒரு மெசேஜ் அடிக்க, ரூஹை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. என்னதை பார்த்து கொள்ளுங்க? பொடி மண்ணுக்கு தான் போகும், ரூஹு தான் மேலே போகும். ரூஹை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லணும். ஏன்? ரூஹு தான் அசில். பொடி அழிஞ்சிரும். இந்த பொடி இருக்காது. எத்தனை பேர் பொடி மண்ணுக்கு அழியுது? பொடி அழிஞ்சிரும், ரூஹ் அழியாது சகோதரர்களே. ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்கும். ரூஹுடைய சாப்பாடு தான் குர்ஆன், ஹதீஸ், மார்க்கம், இஸ்லாம். 12வது இன்பம். 13வது இன்பம். ஒரு வானத்தில் உள்ள மலக்குகள் மற்ற வானத்துக்கு ரூஹ ரெடி ஆக்குறாங்க. போங்க எல்லாரும் சேர்ந்து ஆரவாரம் செய்து நன்மாராயம் சொல்லி போங்க 2வது வானத்துக்கு, போங்க 3வது வானத்துக்கு, போங்க 4வது வானம். இதெல்லாம் புதுசா இருக்கும் உங்களுக்கு. சில நேரம் புதுசுதான் இது, மக்களுக்கு தெரியாதான். விளங்கி வச்சு கொள்ளணும். எங்களோட சக்கராத்தை எப்படி அமைச்சு கொள்றது.
இன்னைக்கு சகோதரர்கள் நாங்கள் இதை திட்டமிடல் எண்ணம், நாங்க போட்ட திட்டம் எல்லாம் வேறு. சொல்றார் என்ற கோல் அங்க ஒரு வீடு வாங்கணும், அது செய்யும், நல்ல விஷயம், அதெல்லாம் நல்ல விடயம். ஆனா திட்டத்தை போடுங்க. என்ன திட்டம் தெரியுமா? என்னுடைய கடைசி நாள் ஒன்று இருக்குது, அந்த நாள்ல எனக்கு இந்த 20 வகையான இன்பமும் கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். இது சகோதரர்களே 13வது இன்பம். 14வது இன்பம், அல்லாஹ் அந்த ரூஹ பார்த்து சொல்றான், இதை இல்லியில் எழுதிடுங்க அப்படின்னு. எதில் எழுதுங்க? இல்லியின் இருக்குது, நல்லடியாடு ரூஹ் போய் சேர்றது.